ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ನಾ ನೀಲಗಿರಿ ಜಿಲ್ಲಾ ಗೂಡಲೂರಿಂದ ಚಿಲಕ್ಕಾಡಿ ಹಳಸಳಂದ ಬಂದಿಪ್ಪದಾಪದು. ಇಂದು ನಾ ಇಲ್ಲಿ ನಿಂಗಳ ಕೂಡ ഞങ്ങളെ സമുദായ പറ്റിയും ഞങ്ങളെ സമുദായದ പാരമ്പര്യ പറ്റിയും ഹളുതായിക്കു. நமஸ்கார, நன்றி. எல்லாருக்கும் மதிய வணக்கம். இந்த நேரத்திலே என்னை பற்றி நான் அறிமுகம் செய்து கொள்ள விரும்புகிறேன். எனது பெயர் உன்னிகிருஷ்ணன். நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியிலிருந்து சிலுக்காடி என்ற கிராமத்திலிருந்து இங்கே வருகை தந்திருக்கிறேன். தற்போது நான் உங்களிடம் பேச விரும்புவது கூடலூர் பகுதியில் பூர்வீகமாக பாரம்பரியமாக இருந்து வரும் ஒரு கம்யூனிட்டியை பற்றி உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் நான் தற்போது எனது பூர்வீக பாரம்பரிய சமுதாயமான மாண்டாடஞ்செட்டி சமுதாயத்தை பற்றி ஒரு சில கதைகளை உங்களிடம் நான் பங்கு வைக்க விரும்புகிறேன். இதைத் தொடர்ந்து எங்கள் சமுதாயம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் பாடந்துறை, சிறுமுள்ளி, முதுமலை, நெலாக்கோட்டை ஆகிய பகுதிகளில் சுமார் 6000 மக்கள் தொகையுடனும், கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் சுமார் ஒரு 300 ஜனத்தொகையுடனும் வாழ்ந்து வருகிறோம். எங்களது பாரம்பரிய தொழில் விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு. எங்கள் மக்கள் வசிக்கும் பகுதிகள் எல்லாமே எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஃபாரஸ்ட்டோடு தான் இருக்கும். ஃபாரஸ்ட்டோடு சேர்ந்து தான் இருக்கும். மற்ற பகுதிகள் எங்களால் இருக்க தெரியாது. ஃபாரஸ்ட்டு அந்த இடத்துல நெல் விவசாயம் இருந்தால் தான் எங்களால் வாழ முடியும். அந்த நெல் விவசாயம் இல்லை அப்படின்னா எங்கள் கல்ச்சரில் இல்லை. நெல் விவசாயம் இந்த பாரம்பரியம் இல்லை அப்படின்னா எங்கள் சமுதாயமே இல்லை. அதுதான் எங்கள் சமுதாயத்தின் வரலாறு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் எப்படி வாழ்ந்து வந்தோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பில் வீடு இருக்கும் பார்த்திங்க. இந்த இடத்துல ஒரு பில் மூங்கிலாலான ஒரு வீடு இருக்கும். அந்த வீட்டில் தான் நாங்கள் பாரம்பரியமாக வாழ்ந்து வந்த வீடுகள். அது இன்று நேற்று இல்லை, எங்கள் முன்னோர்கள் காலமும் ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னாடி தான் இருக்கும். இப்போவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முதுமலை, கூடலூர். இப்போ அது முதுமலை டைகர் ரிசர்வாக மாற்றிருக்காங்க. இப்போவும் எங்கள் கம்யூனிட்டி மக்கள் அங்கே இருக்காங்க. இப்போ இந்த மக்கள் எப்படி வந்தாங்கங்கிறதோட ஒரு சின்ன கதையை நான் கூட சொல்கிறேன். நாங்கள் இருக்கும் இடம் காங்கிரீட் வீடுகள் கிடையாது. இந்த மாதிரி பில் வீடுகள். பில் வீடுகளை அந்த பேம்பு இருக்கு இல்லைங்களா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பேம்பு குச்சி வச்சு தான் எங்களோட வீடுகள் இருக்கும். அந்த பேம்பு குச்சிக்கு மேலே இந்த வைக்கோல் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் தான் அந்த வயலில் விவசாயம் செய்யக்கூடிய அந்த நெல்லை எடுத்து அந்த நெல்லில் இருக்கக்கூடிய அந்த ஒக்கல், வீட்டிலே தான் நம்ம ஒக்கல் போடுவோம். அந்த ஒக்கல் போடக்கூடிய அந்த வைக்கோலில் தான் நாங்கள் அந்த வீடுகள் மேயிறது. அந்த மாதிரிப்பட்ட வீடு. அந்த வீடு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா மண். அந்த வீடை நம்ம எந்த இந்த காங்கிரீட்டு, சிமெண்ட்டு அதெல்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம். மண், உமி, இந்த பசுவனோட சாணம் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு தான் நாங்கள் அந்த வீடு மொழுகுவோம். வீடு மொழுகி அந்த வீட்டில் தான். இப்போல்லாம் சொல்கிறாங்க இந்த மழை வந்துருச்சு, வீடு அங்கே இடிஞ்சு விழுந்துருச்சு காற்றுல. இன்னைக்கு இருக்கிற மழையை காட்டிலும் அந்த காலத்தில் இன்னையோட அதிபயங்கரமாக மழை பெய்யும். அந்த மழையிலையும் இந்த வீடு தாக்கு பிடிச்சி வெயில் காலத்தில் அதில் அந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப கூலிங்காக இருக்கும். மழை காலத்தில் சூடாக இருக்கும். இந்த வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா சூடாக இருக்கும். அந்த மாதிரி இயற்கையோடு சேர்ந்து தான் நாங்கள் வாழ்ந்து வந்துட்டுருக்கோம். நாங்கள் உணவுக்காக கடையில் இருந்தெல்லாம் வாங்க மாட்டோம். கடையில் போய் நம்ம இந்த கடையில் வாங்குறது மட்டும்னா இந்த எண்ணெய் மட்டும்தான் வாங்குவோம், தேங்காய் எண்ணெய். மற்றது எல்லாமே வீட்டில் தான் இருக்கும். என்கிட்ட எங்களுக்கு எல்லாமே அங்கேயே கிடச்சிருது இயற்கையிலிருந்து. நாங்கள் இந்த ஃபாரஸ்ட்டை அழிக்கிறதோ எதுவுமே கிடையாது. இப்போயும் பார்த்தீங்கன்னா உதுமலை நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணிங்கன்னா தெரியும். கூடலூரில் அந்த நடுக்காட்டுக்குள்ளேயும் இப்போயும் இருக்கும் எங்கள் கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டி என்ன பண்ணுறாங்க, இப்போ ஃபாரஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து ரீலொகேஷன் பண்ணுறாங்க. எதுக்கு ரீலொகேஷன் பண்ணுறாங்க? எங்களால் இப்போ அந்த காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இருக்க முடியறதில்ல. அங்கே
என்கிட்ட இந்த வனவிலங்கு தொல்லை அடிப்படை தேவைக்கு ஒரு மருத்துவமனைக்கு போகணும் அப்படின்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் வந்து நாங்கள் நடந்து தான் போக வேண்டியது இருக்குது, அந்த இடத்துல இருக்குது. இப்போ ஃபாரஸ்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த வந்து ரீலோகேட் பண்ணி வெளியில் வந்து அந்த மக்களுக்கு வந்து இடம் கொடுத்து அந்த ஃபேமிலிங்களை வந்து அங்கே 10 லட்ச ரூபா எவ்வளோ நிலம் வச்சுருக்காங்களோ அந்த நிலத்துக்கும் அந்த 10 லட்ச ரூபா கொடுத்து அங்கேருந்து அவங்க வெளியே வர்றாங்க. இப்போ வெளியே வர்ற இடத்துல இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு கொடுக்குற இடம் தண்ணி வசதி கிடையாது, வெறும் மேடான பகுதி. எப்படி வாழ்வாங்க? இயற்கையோடு சேர்ந்து இருந்த ஒரு சமுதாயம் வெளியே வந்து இப்போ வாழும்போது எங்களது பாரம்பரியம், அங்கே நாங்கள் இயற்கையோடு சேர்ந்து வந்த அந்த வாழ்க்கை எல்லாமே வந்துட்டு அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை உள்ளது. அது மட்டுமல்லாமல் எங்கள் பாரம்பரியமாக இருக்கும் இடங்கள் கூடூர், எங்களுக்கு 24 வம்சாவளி இருக்கிறது. இந்த மவுண்ட் ஆடன்சிட்டியிலே வந்து 24 வம்சாவளி. இந்த 24 வம்சாவளிக்கு உட்பட்ட இடங்களின் பெயர் தான் தற்போது கூடலூரில் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களின் பெயர்கள். குறிப்பாக இந்த 24 வம்சாவளியில் கூடூர் என்ற சமுதாயம் இருந்தது. எங்கள் வம்சாவளியில் 24 வம்சாவளியில் கூடூர் என்ற சமுதாயத்துக்குட்பட்ட கூடலூருக்கு உட்பட்ட அனைத்து இடங்களும் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து நம்பாலக்கோட்டை கோயிலின் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள இடங்கள், அந்த கோயிலுக்கு உள்ள இடங்கள் தான் இந்த அனைத்து இடங்களும். அப்போ அனைத்து இடங்களின் பெயர்களும் எங்களது சமுதாய இந்த வம்சாவளிக்கு அடிப்பட்டு தான் பெயர் இருக்கிறது. கூடூர் என்றது தற்போது இப்போ கூடலூராக பெயர் வந்துள்ளது. அதே மாதிரி நான் இருக்கக்கூடிய பகுதி செலுக்காடி. செலுக்காடி என்பது எனது ஒரு வம்சாவளி. நான் அந்த வம்சாவளியை சேர்ந்தவன், செலுக்காடி செட்டி என்று சொல்வார்கள். எனது ஊர் பெயர் இப்பொழுதும் செலுக்காடி. கூடலூர் இருக்கக்கூடிய அனைத்து இடங்களின் பெயர்களும் எங்கள் பாரம்பரியமான இந்த சமுதாயத்தின் பெயர்கள் தான் தற்போது வரை இருந்துள்ளது. ஆனால் எங்கள் சமுதாயத்தை பற்றி எந்தவித ஆராய்ச்சியோ எந்தவித டாக்குமெண்டேஷனோ எந்தவித எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் தெரியும், பனியர் தெரியும், காட்டு நாய்க்கர் தெரியும், குறும்பர் தெரியும், இருளர் தெரியும், தோடார்ஸ் தெரியும், தொதவர் தெரியும். ஆனால் மாண்டாடன் செட்டி சமுதாயத்தை யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எத்தனை பேருக்கு தெரியும் இங்கே இருக்கக்கூடியவர்களுக்கு? ஆகையால் எங்கள் சமுதாயத்தை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். எங்கள் சமுதாயம் இத்தனை வருடங்களுக்கு முன்னர் இங்கே இருந்ததுன்னு யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியலை. இவங்க சொல்கிறாங்க, ஆராய்ச்சியாளருக்கு சொல்கிறாங்க, கூர்களிலிருந்து மைக்ரேட் ஆகிருக்காங்க, அங்கேருந்து மைக்ரேட் ஆகிருக்காங்க. கிடையாது. நாங்கள் பாரம்பரியமாக பூர்வீகமாக கூடலூர் பகுதியில் வாழ்ந்து வருகிறோம். இத்தனை வருடங்களுக்கு முன்பு இந்த இடத்துலேருந்து வந்தோன்னு எந்த ஆராய்ச்சியாளர்களும் எந்த ரெக்கார்டிக்கலாக எங்களுக்குமே கிடையாது. ஆகையால் நாங்கள் கூடலூரின் பாரம்பரியமாக இயற்கையோடு வாழ்ந்து வந்த ஒரு சமுதாயம். எங்களுக்கென்றே பாரம்பரிய தரவாடு மற்றும் கோயில்கள் இருக்கிறது. அந்த கோயில்கள் நாங்கள் இப்போ நெல் அறுவடை செஞ்சோம் அப்படின்னா முதல்ல புத்திரி திருவிழா வரும். அந்த திருவிழாவில் அந்த கோயிலுக்கு அந்த புத்திரி நெல் அறுவடை செய்யும்போது அந்த நெல் முதலாக அந்த கோயிலுக்கு கொடுத்து தான் அது பிறகு தான் அறுவடை செய்வோம். அனைத்து வகை உணவுகளும் வந்து நாங்கள் கடையில் இருந்தெல்லாம் வாங்க மாட்டோம், வீட்டிலே தான் பண்ணி உரல் மூலம் குத்தி. அந்த காலத்தில் இந்த மில்லெல்லாம் கிடையாது நெல் அரைக்கிறதுக்கு. வீட்டில் உலக்க வச்சு உரலில் வச்சு நெல் குத்தி அந்த அரிசியை தான் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு உணவுக்காக சாப்பிடுவோம். அதே மாதிரி இந்த பலகாரங்கள் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு போட்டிருப்பேன் பார்த்துங்க. இது எப்படி பண்ணுவாங்கன்னு மட்டும் நான் இப்போ கொஞ்சம் சொல்கிறேன் உங்களுக்கு. இதில் வந்து எந்த உப்போ எந்த மிக்சிங்குமே கிடையாது. இந்த இது உண்டாக்கணும் அப்படின்னா நம்ம பாரம்பரியமாக உண்டாக்குறோம் இல்லைங்களா, நெல். அந்த நெல்லோட அந்த அரிசியை வச்சு அதை இடித்து மாவாக்கி வீட்டிலே இது பண்ணி அதில் சுடுதண்ணி போட்டு கலக்கி தான் அந்த கிளே பாட்டுன்னு சொல்லுவாங்க. மண் சட்டியில் தான் வந்து அது பண்ணுவாங்க. அந்த மண் சட்டியை வந்து சூடு பண்ணுவாங்க. சூடு பண்ணி அந்த கிளே பாட்டில் வச்சு இது பண்ணால் தான் அந்த கண்ணாம்புட்டுன்னு சொல்லுவாங்க. அது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு. அது பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி பல வகை உணவுகளும் பல வகை பாரம்பரியமான உணவு வகைகளும் இருக்கும். இப்போ என்ன பிரச்சனை பண்ணி இப்போ எல்லாம் நம்ம வந்து ஃபுட்டெல்லாம் மாறிடுச்சு. விவசாயம் இல்லை.
விவசாயம் பண்ணுறதுக்கு நிலங்கள் இல்லை, எல்லாம் காங்கிரீட் வீடுகள் ஆயிடுச்சு எல்லா இடத்துலையும். அதனால் இப்போ தற்போது அழிந்து வரும் நிலையில் இருக்குது விவசாயமெல்லாம். விவசாயம் இல்லைன்னா எங்கள் கம்யூனிட்டி இல்லை, எங்களுக்கு தெரிஞ்சது விவசாயம். இப்போ எல்லாமே கொஞ்சம் படித்து எல்லாம் வெளியில் கொஞ்சம் அந்தந்த ஜாபில் இருக்காங்க, நல்ல பணம் சம்பாதிக்கிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் கம்யூனிட்டி ஒரு பக்கம் அழிஞ்சிட்ருக்கு, அது யாருமே கவனிக்கிறதில்ல. கம்யூனிட்டி எங்களது பாரம்பரியம் ஒரு பக்கம் எல்லாமே அழிஞ்சிட்ருக்கு. இன்னும் சில காலங்களில் மவுண்டாடம் செட்டி என்ற சமுதாயமே இல்லாமல் போய்விடும். அந்த நிலையில் தான் இப்போது சென்று கொண்டிருக்கிறது. காரணம், எங்களுக்கென்றே தனி மொழி இருக்கிறது. இந்த மொழியை யாருமே பேசுகிறதில்ல. வெளியே வந்தால் வீட்டில் இருக்கிறவங்க ஸ்கூலுக்கு போனால் தமிழில் சொல்லி கொடுப்பாங்க, தமிழ் தான் பேசுவாங்க. தாய்மொழி ஆராய்ச்சியாளர்களே சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு குழந்தையின் வளர்ச்சிக்கு தாய்மொழி தான் முக்கியத்துவம் அப்படின்ட்டு, மதர் டங். ஆனால் அந்த குழந்தைகளுக்கு தெரியாத காரணத்தினால் நாங்கள் இருந்து வெளியே வந்தால் தமிழ் தான் பேசுகிறோம், ஆனால் தாய்மொழி பேசுறதில்ல. ஒரு இனம் இருக்கணும், உயிரோடு இருக்கும் அப்படின்னா அதுக்கு முதன்மையானது தாய்மொழி. ஒரு மொழி அழிந்து விட்டால் அந்த இனமே அழிந்து போயிடும். ஆகையால் இந்த மாண்டாடம் செட்டி மொழியை பற்றி இங்கே இருக்கக்கூடிய எத்தனையோ ஆராய்ச்சியாளர்கள் வெளியிருந்து வந்திருக்கிறீர்கள். அதை ஒரு டாக்குமெண்டேஷனுக்காக செய்து எங்கள் மொழி அழியாமல் பாதுகாக்கவும் அதற்கான நடவடிக்கையை நீங்கள் எடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன். மற்றும் பாரம்பரியமாக வாழ்ந்து வரும் எங்கள் சமுதாயத்தை பற்றி இந்த நேரத்திலே உங்களிடம் பங்கு வைக்க உதவிய திரு ஃபைசல் அவர்களுக்கும் திரு கெயில் மேடம் இன்னைக்கு வரல, அவங்களுக்கும் ஒட்டுமொத்த கூடலூர் நீலகிரி மாவட்ட மவுண்டாடம் செட்டி சமுதாயத்தின் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.